ஆசீர்வாதத்தின் தடையை உடைப்பது துதிதான். நாம் தேவனை துதிக்கும் பொழுது தேவன் நம் அருகிலே வருகிறார். அவருடைய மகிமையினாலே நம்மளை நிரப்புகிறார். தேவனுடைய மகிமை நம்மளை நிரப்பிருச்சு அப்படின்னு சொன்னாலே நமக்கு முன்பாக எந்த தடையும் அந்த ஆசீர்வாதங்களை தடை செய்ய முடியாது. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய பிரசன்னம் மாத்திரம் நம்மளை நிரப்பிருச்சு அப்படின்னு சொன்னாலே அது போதும். ஒன்றும் நம்மளை தடை செய்ய முடியாது. நம்ம முன்னேறி போய்கிட்டே இருப்போம். அல்லேலூயா. அதுக்கு தடையை உடைக்கணும் அப்படின்னு சொன்னா தேவனை துதிக்கிற துதி நம்ம வாயில இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் ஆராதனை வேளையில என்ன சொல்றோம்? விடுதலையோடு தேவனை ஆராதிங்க, ஒரு மனமா ஆராதிங்க, முழு பலத்தோடு ஆராதனை செய்யுங்க, பரிசுத்த அலங்காரத்தோடு ஆராதனை செய்யுங்க. அநேக காரியங்களை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தி தேவ ஆவியானவர் உங்களோடு கூட